ஓம் நம சிவாய. கௌதமர் கங்காதேவியை துதித்து, தாயே, நீயே தன்யை, எல்லா உலகங்களையும் புனிதமாக்க வல்லவளான நீயே என்னையும் பரிசுத்தனாக்கி என் பாவங்களையும் ஒழிக்க வேண்டும் என்றார். அப்போது சிவபெருமான் கங்கையை நோக்கி, பெண்ணே, இந்த கௌதம முனிவனை என் கட்டளைப்படி கிருதார்த்தனாகச் செய் என்றார். கங்கை சிவவாக்கினையும் கௌதமரின் வேண்டுகோளையும் கருதி, நான் பரிவார சகிதமாக உள்ள இந்த முனிவனை பரிசுத்தமாக்கி மீண்டும் உம்மிடமே சேருவேன் என்றாள். அதற்கு சிவபெருமான், கங்கையே, 28வது மகா யுகத்தில் நடக்கும் வைவஸ்த மனுவந்தரத்தில் கலிகாலம் வரும். அப்பொழுது மனிதர்கள் அற்ப ஆயுளும் அற்ப புத்தியும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அந்த காலத்தவர்கள் உன்னை தரிசிக்கும்படி அதுவரையில் நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு கங்கை, சுவாமி, நான் இங்கேயே இருக்கும்படி தங்கள் கட்டளையை ஏற்றால் காசி கஷேத்திரத்தில் என்னிடம் வருவோரை புனிதமாக்க முடியாது. ஆகையால் இவரை புனிதராக்கி நான் அங்கேயாவது போகிறேன் என்றாள். அதற்கு கௌதமர், தாயே, நீ எங்கும் போக கூடாது என்று வினயமாக கூறி வேண்டினார். அப்போது சிவபெருமான், கங்கா, நீ இங்கே கௌதமனின் விருப்பப்படி இருக்கவும் காசியிலும் விளங்கி வருவோரை புனிதமாக்கவும் வல்லவள். ஆகையால் நீ இங்கும் அங்குமாக இருப்பாயாக என்றார். அதற்கு கங்கை, நான் எல்லா தீர்த்தங்களையும் விட சிறப்பாக இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் கௌதமரை வஞ்சனையால் வருத்திய அப்பாவிகளை புனிதமாக்க வல்லவள் அல்லேன். இவரை காரணமில்லாமல் துன்புறுத்தியவர்களின் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் அந்தர்த்தானம் ஆகிறேன். மேலும் பார்வதி புத்திரர்களோடும் பிரமத கணங்களோடும் சிவபெருமான் இங்கு எழுந்தருளுவதனால் நானும் இங்கே இருக்கக்கூடும் என்றாள். சிவபெருமான் கங்கையை நோக்கி, கங்கையே, நீ தூய்மையானவள், நீ என்னை விட்டு வேறானவள் அல்ல. ஆயினும் நீ என்னை இங்கேயே இருக்க கோருவதால் நானும் இருக்கிறேன், நீயும் இங்கேயே இருக்க வேண்டும் என்றார். கங்கையும் மகிழ்ந்து சிவபெருமானை பூஜித்தாள். ஓம் நம சிவாய.